வணக்கம். மாடியில க்ரோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லுல தாங்க நான் இத்தன நாளா பயன்படுத்திட்டு இருந்தேன். இந்த கல்லு ஒரு 4 கல்லு வச்சுட்டு, அது மேல க்ரோ பேக் வச்சுட்டுருந்தேன். இது வந்து பவர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கட்டட வேலைக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுதான் பாக்ஸ் கணக்குல வாங்கி ஒரு 4, 5 பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு, எல்லா தொட்டிக்கும் இத பயன்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, எலி தொந்தரவு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. க்ரோ பேக்லாம் கடிச்சு மண்ணெல்லாம் வெளியில தள்ளி, அந்த மாரி இருந்தது. அதனால கொஞ்சம் ஸ்டாண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். இந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் நல்லா இருக்குது. 50 கிலோ, 60 கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஒரு செட்டு மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்புறம் இரும்பு ஸ்டாண்டு. இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால, ஒரு 8 ஸ்டாண்டு வந்து ரூ. 480 என்னமோ வந்தது. சரி இது ஒரு செட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது ஒரு செட்டு போட்டிருக்கேன். இதுக்கு அடியில புஷ்ஷெல்லாம் அவங்களே தனியாவே பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. இத பயன்படுத்தி பார்க்கணும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுன்னா இதுவே வாங்கிக்கலாம். இரும்பு ஸ்டாண்டு வாங்கலாமா? பிளாஸ்டிக் வாங்கலாமான்ட்டு பயன்படுத்திட்டு சொல்லலாம்னு நெனச்சுட்டு விட்டேங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ல வந்து எல்லாமே பேக்கிங் நீட்டா தான் இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் கால் உடைஞ்சிருக்குது. ஒத்த கால் மட்டும். அத ஏதாவது ரெடி பண்ணி அதையும் பயன்படுத்துற மாதிரி பார்க்கணுங்க. நன்றிங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.